ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இப்படி இருந்த பெட்ரூமை இப்படி மாற்ற போறோம். ஸோ அதனால மீஷோல இருந்து நிறைய டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் கம்மி ப்ரைஸ்ல. ஸோ நம்ம ரூமை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. இப்போ வாங்க போகலாம். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ என்னால் தூக்கி காட்ட முடியல வீடியோவில். ஸோ ஒரு ஐட்டமாக நம்ம பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவரை இது பண்ணுவோம். நான் மீஷோவில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசு பெருசாக இருந்துச்சு. பட் நான் ரிசீவ் ஆனது எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் வந்து வாங்கினவங்களும் ரிவ்யூ போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதையும் பார்த்தேன். அவங்க வாலில் வந்து மாட்டும் போது கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்க்கும்போது சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுதான் நான் வாங்கியிருந்தேன். வாவ், பெருசாக தாங்க இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இது வந்து நம்ம வாலில் வந்து அப்படியே நம்ம வந்து மாட்டிடணும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அழகாக வந்து ஃபெதர்ஸ் ஃபுல்லாக கலர் ஃபெதர்ஸ். ஸோ இது வந்து ஒரு க்ரீன் கலர்னா க்ரீன் கலர் ஃபெதர்ஸ் இருக்கிற மாதிரி, ப்ளூ கலர்னா ப்ளூ கலர் ஃபெதர்ஸ் இருக்கிற மாதிரி, ஒயிட் கலர்னா ஒயிட் கலர் ஃபெதர்ஸ் இருக்க மாதிரிலாம் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் கலராக வாங்குவோன்னு சொல்லிட்டு கலராக வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. பட் நான் வந்து இமேஜில் பார்க்கும்போது லைட் இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது வித் லைட்ஸ்ன்னு சொன்னாங்க. பட் இதில் வந்து லைட்டே காணும். ஸோ இதை வந்து செக் பண்ணுறதுக்கோசம் நம்ம ஏதோ தப்பாக பார்த்துட்டோமோ அப்படின்னு போய் பார்த்தேன். பட் வந்து வித் லைட்டோட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் லைட்டே காணும்னு சொல்லிட்டு நான் லூஸ் மாதிரி தேடிட்டு இருந்தேன். பார்த்தா வந்து லைட்டு ஓப்பன் பண்ணும்போது கீழே வந்துட்டு இருக்கு. இதுதான் அந்த லைட்டு வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அழகாக வந்து ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. குட்டி ஒயர்ஸு, குட்டி லைட்ஸ் இருக்கு. குட்டி ஒயர், குட்டி லைட்ஸு. ஸோ இது வந்து நம்ம லைட்டை வந்து அப்படியே வந்து இதில் அப்படியே வந்து நம்ம சுருட்டிக்கணும். அப்படியே அங்கங்க லைட்டை வந்து சுருட்டிட்டு அப்புறம் நம்ம வந்து ஆன் பண்ணணும். ஆன் ஆகுதா பார்க்கலாமா? என்னப்பா ஆன் ஆகலை, ஏமாந்துட்டோமோ நம்ம. ஆனு ஆஃப் ஆகலை. சரி, இங்கே ஒரு பேப்பர் மாதிரி இருந்துச்சா, அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் ஆன் ஆகுது. வாவ், லைட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. கலரு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 140 rupees தான். கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வாலை வந்து ரொம்பவே அழகாக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பேக்கேஜும் வந்து சூப்பராகவே இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். எல்லாம் பிச்சு குப்பையை கீழே போட்டிருக்கேன். எங்கள் அம்மா வந்து திட்ட போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து நம்ம நிறைய கூட வாங்கிக்கலாம். நான் ஒரே ஒரு செட் மட்டும் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணி பிளான்ட் லீஃப் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பிளாஸ்டிக்கு. ஸோ எனக்கு ஆசை தான் மணி பிளான்ட் வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு. வீட்டுக்குள்ளே வந்து பெட்ரூமில் அழகாக மணி பிளான்ட்லாம் இருந்தால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பட் வந்து கொசு தொல்லை எங்கள் வீட்டில் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அதனால இந்த பிளாஸ்டிக்கில் வாங்கியிருந்தேன். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு வந்து லைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு மாதிரி கச்சா முச்சான்னு இருக்குது. நம்ம பத்திரமா வந்து ஓப்பன் பண்ணணும். லைட்ஸ் வந்து ஒர்க் ஆகுதா பார்க்கலாமா? இங்கே பாருங்களா, ரப்பர் பேண்ட்லாம் வேறு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். என்னப்பா லைட்ஸ் ஒர்க் ஆகல? அதில் இருந்த பேப்பர் கூட இதில் இல்லையேப்பா. ஆனால் இதுக்குள்ளே வந்து ரப்பர் பேண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம். இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எடுத்தோட தான் வந்து லைட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக எரியுது. ரொம்ப லைட்டாக எரியுது. ஏமாந்துட்டோமோ? ஒருவேளை லைட்டே எப்படி தானோ? ஒருவேளை லைட் ஆஃப் பண்ணால் லைட் எரியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கைஸ், லைட் ஆஃப் பண்ணால் வந்து லைட் வந்து கொஞ்சம் டார்க்காகவே எரியுது. லைட்டு போட்டால் வந்து லைட்டுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாகவே எரியுது. ஸோ நல்லா தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஆச்சரியப்படுவீங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட் 87 rupees தான். பட் இப்போ 84 rupees இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து ஒரே ஒரு லீஃபாக தான் தருவாங்க. ஸோ நான் இது வந்து மாட்டும் போது இது எவ்வளோ சைஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் ஓப்பன் பண்ணுவோம். உள்ள வந்து 2 பார்சல் இருக்கு. ஒரே கார்டில் வந்து 2 போட்டிருக்கேன். ஒரு சப்பை பாக்ஸ், ஒரு கொஞ்சம் தடி பாக்ஸ் மாதிரி இருக்கு. சப்பையிலே கொஞ்சம் தடி சப்பை. பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ இதுதான் வாங்கியிருந்தேன்.
ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இமேஜில் பார்க்கும்போது நல்லா பெருசாக இருந்தது. ஆனால் இப்போ ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்போவே யோசிச்சு என்னடா இவ்வளோ பெரிய டெக்கோர் ஐட்டம்லாம் வந்து கம்மி ப்ரைஸில் இருக்குன்ட்டு. பட் ரிசீவ் ஆனவங்க தான் தெரியுது எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. நான் வந்து எப்பவுமே செக் பண்ணுவேன் இந்த மாதிரி வந்து மற்றவங்க வாங்கியிருப்பாங்களா அவங்க ரிவ்யூவை. அவங்க வீட்டு வால்லையும் வந்து பெருசாக இருக்குது. எல்லாம் பெருசாக ஜூமில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்காங்களா எனக்கு தெரியல. ஸோ இது என்ன ஐட்டம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கூடவே வந்து டபுள் சைட் டேப்பும் கொடுத்துட்டாங்க நம்ம. ஸோ அழகாக நம்ம வந்து ஒட்டிக்கலாம். டபுள் சைட் டேப்பும் இருக்கு. ஸோ இதுதான் அந்த வால் டெக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் நம்மளுக்கு வரும். ஸோ வந்து நம்ம வந்து இது ரொம்ப ஹுட்டு, லைட் ஹுட்டு. நம்ம வந்து இப்படி பண்ணோம்னா உடஞ்சிடும். அழகாக ஒரு ஃப்ளவர், அதான் ஃப்ளவர் இந்த மாதிரி வந்து செடி மாதிரி அழகாக ஒரு ரோஸ். அண்ட் இங்கே வந்து குட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். குட்டுன்ட்டு பக்கத்துலேயே வந்து குட் வைப்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். இது குட் வைப்ஸ். அண்ட் அழகாக வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி. இதை வந்து நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணிக்கணும். நான் அந்த பிக்சர் போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வாலில் ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ வாலில் ஸ்டிக் பண்ணதுனால நம்மளுக்கு இது எந்த டேமேஜும் ஆகாது. பார்த்து ஓட்டணும். இது ரொம்ப லைட்டு, அந்த அட்டை மாதிரி இருக்குது. இது ஹுட்டுன்னு போட்டிருந்தாங்க, பட் வந்து இது ரொம்ப அட்டை மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம். இதுக்கு வந்து டபுள் சைட் டேப்பும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 141 rupees தான். வர்த்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது நான் இதுக்குள்ளே தான் அது இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால. பட் வந்து அப்படியே மாறிடுச்சு. நம்ம நினைக்கிறது எங்கே நடக்குது. நம்ம ஒரு கணக்கு போட்டால் கடவுள் ஒரு கணக்கு போடுவார். அந்த மாதிரி எனக்கு பெரிய கணக்காக வந்து பெட்ரூம் டூரில் போட்டு விட்டார். நெக்ஸ்ட்டு வந்து இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் ஹேங் பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நிறைய வேர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜீசஸ் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்க பெருசாக இருந்துச்சு. அது நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் வாங்கும்போது சின்னதாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, அவர் ஹோம், அவர் ஸ்டோரி, அவர் லைஃப்னு சொல்லிட்டு இருக்கு. பட் நான் என்ன தெரியுமா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து குட் வேர்ட்ஸ், வேக்கப் பண்ணணும், குட் வேர்ட்ஸ், பாசிட்டிவ் வைப், அதை மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். பட் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, ரிட்டர்ன் எதுக்கு பண்ணோம். இதுவும் அழகாக இருக்குல்ல. ஃபேமிலி இருக்குது, அவர் ஹோம் இருக்குது, அவர் ஸ்டோரி இருக்குது, அவர் லைஃப் இருக்குது. ஸோ இதுவும் நல்லா இருக்கு. நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே போடுறேன், எனக்கு மறந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஹேங்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ கலரும் வந்து நல்லாயிருக்கும். ஸ்கை ப்ளூ கலர் அண்ட் டார்க் கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லாவும் இருக்குது. அழகாக பேர்ட்ஸ், ஃப்ளவர், பட்டர்ஃப்ளை, ஹோம்லாம் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பார்சல் அதே ஒரு ஏமாற்றம் தான். பார்க்கும்போது பெருசாக இருந்துச்சு, வாங்கும்போது சின்னதாக இருக்குது. சரி, நீ கொடுக்குற காசுக்கு இவ்வளோதான் தருவாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணலாம் வாங்க. இது வந்து டெக்கார் ஐட்டம் இல்லை, இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ். எதுக்கு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்னா, இருங்க ஃபஸ்ட் நான் எடுத்துடுறேன் உள்ளே இருந்து. ஐயோ மாறா, நம்மளை ஏமாற்றிட்டாங்க மாறா, அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து நான் பார்க்கும்போது வித் லிட்டோட இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாக்ஸ் மட்டும் இருக்குது. ஐயோ மீஷோக்காரங்க இதுக்கு தான் வந்து பல்க் ஆர்டராக போடக்கூடாது. பல்க் ஆர்டராக போட்டால் இந்த மாதிரி சொதப்பு வேலை பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே விடுங்க. இது வந்து 222 rupees. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எதுக்குன்னா வந்து நம்ம வந்து நான் இந்த காட்டுறேன் பாருங்க, அந்த வீடியோ பாருங்களேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது அந்த டேபிள். அந்த டேபிளில் இருக்கிற கொஞ்சம் நான்சென்ஸ் திங்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே போட்டுறது தான் என்னோட வேலையே. ஸோ அதுக்கோசம் தான் வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது நல்லா வந்து ஹார்டாகவும் இருக்குது. 222 rupees வர்த்தா கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டான ஒரு பாக்ஸே 100 ரூபாய் அந்த மாதிரி சொல்லுவாங்க வித் லிட்டோட. பட் வந்து இதில் லிட்டே இல்லை. ஸோ 222 rupees சப்போஸ் நான் வந்து
மூடியோட வாங்கியிருந்தா நான் வர்த்துன்னு சொல்லியிருப்பேன். மூடி இல்லாமல் இருக்கு, ஹேங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, வாங்கிட்டோம். நம்ம என்ன பண்ணுறது, ஏற கட்டுற வேலை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஏற கட்டி தானே ஆகணும்னு சொல்லிட்டு இதை வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து 3 பாக்ஸ் காம்போ. ஒரு சாக்லேட் கலர், ஒரு பேஜ் கலர், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பேஸும் கொஞ்சம் நிறையவே இருக்குது, பிடிச்சி நம்ம தூக்கிறதுக்கும் இருக்குது. ஸோ ஓகே, இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, டக்குன்னெலாம் உடையாது. பட் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து உடச்சோம்னா உடஞ்சிரும். ஸோ 2 ருபீஸ்க்கு இதுக்கு வேர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வேர்த்தாவே வருது. ஸோ ஓகே, வந்து உங்களுக்கு ப்ராடக்டோட லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம். ஸோ என்ன இருக்குது பார்க்கலாம். இந்த கவரை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளப்பா இதுதான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் டெக்கார் ஐட்டம்மு, ஹுட்டில் கொடுத்துருப்பாங்க வித் த்ரெட்டோட. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் நிறைய அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு வந்து 3ஆக செட்டாக அப்படியே ஜாயிண்ட் ஆகி ஒரு 3 செட்டாக வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தனித்தனி ஹேங்கிங்காக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு, இது பார்க்கவும் நல்லாயிருக்கு. ஹுட்டு பாருங்கள், நல்லாயிருக்கு. வீடை வந்து கொஞ்சம் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நம்ம ஃப்ளவர்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டெக்கார் ஐட்டம்லாம் நம்ம வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 5 பீஸ் வரும். அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு 5 பீஸ் கொடுப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹுட்டு கொடுத்துட்டு அப்படியே த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஹேங்கிங் பண்ணதுக்கு நம்மளுக்கு அந்த ரிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அழகாக வந்து மாட்டிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 164 ருபீஸ் தான். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் கூட. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது, செம்ம குவாலிட்டி. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ பெரிய பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப யூஸ்ஃபுல். எல்லா கேர்ள்ஸ்க்கும் நம்மளுக்கு ஒரு தலைவலி இருக்கும். அந்த தலைவலி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நான் சொல்லிடுறேனே, பேங்கிள்ஸ் வந்து நிறைய இருக்கும். பேங்கிள்ஸு செம்ம நிறைய இருக்கும். எந்த பேங்கிள்ஸ் எங்கே வச்சுமே தெரில. ஸோ பேங்கிள்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் 164 தான், 184 ருபீஸு. நான் வந்து 2 செட்டாக வாங்கியிருக்கேன். ஒரு செட்டில் வந்து 2 கிடைக்கும். அது மாதிரி 2 செட்டில் மொத்தம் 4 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ 184 × 2 368 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ அதில் தான் வாங்கியிருக்கேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சின்னதாக இருக்கும் பார்த்தேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே வந்து சின்னதாக தான் கொடுத்தாங்க. இதுவும் நம்ம சின்னதாக எதிர்பார்த்தோம். பட் இது பெருசாக இருக்கான்னு பார்க்கலாம். ஆனால் பாக்ஸ் பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த பாக்ஸு. நல்லா பெரிய பாக்ஸாக தான் இருக்குது. நான் சின்னதாக பார்த்தேன், பட் பெருசாகவே இருக்குது. நிறைய பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன். அது வந்து நான் வேறு வீடியோவில் போடுறேன். ஒரு டேபிள் மட்டுமே நான் எப்படி க்ளீன் பண்ணேன், அது எவ்வளோ பேங்கிள்ஸ் இருந்தது, அந்த பேங்கிள்ஸில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இதில் வந்து பேங்கிள் நம்ம போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு இங்கே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒன்று ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி கரையாக இருக்குது இந்த இடம். ஸோ இந்த மாதிரி பேங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எது எது பேங்கிள் எங்கெங்கே இருக்குன்னு இப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அழகாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேங்கிள்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் அண்ட் 2 பாக்ஸ், 3 பாக்ஸ், மொத்தம் 4 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்டோட கோட்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வச்சு நான் என்னோட பெட்ரூமை ரொம்ப சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் வந்து கீழே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்படி இருந்த பெட்ரூமை நான் இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம குட்டி குட்டியாக சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு குட் ஃபீல் கிடைக்கும். வாவ், பெட்ரூம் சூப்பராக இருக்குது அந்த மாதிரின்ட்டு. ரொம்ப கச்சா வச்சுருந்தா வச்சுக்கோங்க, ஒரு நெகட்டிவ் வைப்பாகவே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவீங்க, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. வச்ச பை.